ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பிபிஎலுக்கான 24வது மேட்சுக்கான பிளேயர் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனு ரெக்கார்ட், ஹெட் அவுட் பேட்டில் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரிஸ்க் அண்ட் கிராண்ட் லீக் கேப்டன் யாரெல்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 6 கிராண்ட் லீக் டீம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது உங்களுக்கு நான் ஃபைனலாக ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மட்டும் நீங்கள் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான அஃபீஷியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் கொடுக்குற டீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் லீக் டீமும் அண்ட் ஸ்மால் லீக் டீமும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த ஒரு ப்ரைமும் பண்ணல, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் ஸ்போர்ட்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. ஸ்போர்ட்டஸ் ஆப்புக்கான லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்மால் லீக் ப்ளே பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பாப் அப்படின்னா பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி அவங்களே பார்த்தீங்கன்னா 5 பிளேயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு பிளேயர் மட்டும் தான் சூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஆப்ரான் பார்த்தீங்கன்னா இதில் யாராச்சும் ஒருத்தர் கிறிஸ்லின் பிக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் மீதி இருக்கிற 4 பேர்த்துலேருந்து மெக்டர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை மேத்யூ ஓனாக இருக்கட்டும், இவங்கள நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பொறுத்தவரையும் இதில் டீம் ஆப்ஷன்ஸ் எதுவும் க்ரியேட் பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்போர்ட்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இன்வைட் கோட் CLA. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மேட்ச் யாருக்குன்னா ஹோபார்ட் ஹரிக்கன்ஸ்க்கும் அடிலைட் சைக்கர்ஸ் இந்த 2 டீமுக்கும் நடக்கிறக்க 24வது மேட்ச், பிபிஎலுக்கான 24வது மேட்ச் 5ஆம் தேதி ஜனவரி 5ஆம் தேதி மேட்ச் நடக்க போகுது. டைமிங் பொறுத்தவரையும் 1:45 PM. ஸோ மதியம் 1:45 மணிக்கு நடக்குது. அண்ட் வெனு பொறுத்தவரையும் பிலீவர் ஓவல் அண்ட் ஹோபார்ட்டில் தான் இந்த மேட்ச் நடக்க இருக்குங்க. ஹோபார்ட் பிச்சை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 34 மேட்ச் ப்ளே பண்ணி 299 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 160 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 139 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. அதிகப்படியான விக்கெட் பார்த்திங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் பார்த்திங்கன்னா 240 விக்கெட் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வெறும் 59 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. அப்படியே ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 119 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் ஓவரால் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 58 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 61 விக்கெட்டும் இதில் எடுத்திருக்காங்க. இந்த வெனூவில் லாஸ்ட் நடந்த T20 மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 12 விக்கெட் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க. 4 விக்கெட் பார்த்திங்கன்னா ஸ்பின் பவுலர்ஸ் இந்த வெனூவில் எடுத்திருக்காங்க. கடைசி நடந்த மேட்ச்சில் 2 டீமுக்கான ஹெட் அவுட் ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் பார்த்தீங்கன்னா 24 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க 2 டீமும். அதில் ஹோபார்ட் ஹரிக்கன்ஸ் 9 மேட்சும், அடிலைட் சைக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 14 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் டையில் முடிஞ்சிருக்கு. இந்த ஹெட் அவுட் பேட்டில் பொறுத்தவரையும் அடிலைட் சைக்கர் தான் அதிகப்படியான மேட்ச்கள் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 14 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹெட் அவுட் பேட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்குது. அண்ட் 2 டீமுக்கான ஒரு பாசிபிள் பிளேயிங் ஒன் பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம ஹோபார்ட் ஹரிக்கன்ஸோட ஒரு பாசிபிள் பிளேயிங் பார்த்துடலாம். மேத்யூ வேட் விக்கெட் கீப்பிங் அண்ட் மேட்ச் ஓயின் 2 பேர் தான் இன்னிங் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஷாய் ஹோப் அண்ட் மெக்டர்மண்ட், நிக்கில் சௌத்ரி, டிம் டேவிட், கிறிஸ் ஜோர்டான், நாதன் நில்லிஸ் இந்த மேட்ச் உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அவர் தான் வந்தார் அப்படின்னா கேப்டன் பண்ண போகிறாரு. ரைலி மெரிடெத், வெல்லி ஸ்டான்லிக் அண்ட் வக்கர் சலாம் கலீல் இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஹோபார்ட் ஹரிக்கன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. அடிலைட் சைக்கர்ஸோட ஒரு பாசிபிள் பிளேயிங் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் ஷாட் இந்த மேட்ச் உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அவர் தான் அந்த டீமோட கேப்டன். அண்ட் கிறிஸ்லின் இந்த 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டாச்சி ஷாட், ஜாக் வெதர்லேண்ட், ஒல்லி போப் விக்கெட் கீப்பிங் சொல்லுறவர், அலெக்ஸ் ரோஸ், ஜிமி ஓவர்டன் அண்ட் பார்த்தீங்கன்னா டாகட், ஹென்ரி தொரான்டன், கேமரூன் பாய்ஸ், லைடி போப் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அடிலைட் சைக்கர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் பார்த்துட்டோம். இப்போ பிளேஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனு ரெக்கார்ட் எல்லாம் எப்படி இருக்குது, ரீசன்ட் ஃபார்ம்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹோபார்ட் ஹரிக்கன்ஸ் பார்க்குறது வந்தோம்னா மேட்ச் ஓவன் பொறுத்தவரையும் ஹெட் அவுட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 34 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த 34 ரன்னுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. பெருசாக ஹெட் அவுட்டில் ரெக்கார்டு எதுவுமே இல்லை. பட் வெனூரை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா 134 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அதில் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணுறப்போ ஒரு 100+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கடைசி நடந்த 3 மேட்சஸில் நல்லாவே ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. அண்ட் 33, 8, 101 அப்படிங்கிறத ரீசெண்டாக நடந்த மேட்ச்சில் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு சேசிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பொறுத்தவரையும் மேத்யூ வேட். ஸோ மேத்யூ வேட் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங் பண்ணி அந்த இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ டபுள் ஆப்ஷன்ஸில் வரக்கூடிய பிளேயர். இவரோட ஹெட் அவுட் ரெக்கார்ட் பார்த்தோன்னா 16 மேட்சஸ்க்கு 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஆவரேஜ்னு சொல்லணும். ஹெட் அவுட்டில் பொறுத்தவரையும் 397 ரன் அடிச்சிருக்காரு. அதில் குறிப்பாக ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ அவருக்கு 65 ஆவரேஜ் இருக்குங்க. ஸோ ரொம்ப வேலிடான பிக் தான் இது. ஃபஸ்ட்டு பேட் பண்ணார் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். செகண்டாக பேட் பண்ணார் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெனூவில் பொறுத்தவரையும்
32 மேட்ச் ப்ளே பண்ணி 23 ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸில் வந்து 23 ஆவரேஜ் இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்தவரையும் கடைசி நடந்த ஒரு 5 மேட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் 50+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்றபடி எல்லாம் பெருசாக ஒரு ரன்ஸ் எதுவும் கிடைக்கல மேத்யூ வேடை பொறுத்தவரையும். அண்ட் ஷாயோ பார்த்திங்க அப்படின்னா ஹெட் வீட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 37 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த 37 ரன்னும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரை 3 மேட்ச் 58 ரன். அந்த பார்த்திங்கன்னா வெனுவில் அவ்வளோக்கும் பெருசாக எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணல. ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக நடந்த ஒரு 4 மேட்ச் எடுத்துக்கிட்டோம்னா 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 30+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்றபடி அவரோட ஸ்டார்டிங்லேயே விக்கெட்டை இழந்திருக்காருன்னு சொல்லணும். ஷாயோ பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு மெக்டர்மெண்ட்டை பொறுத்தவரை பென் மெக்டர்மெண்ட்டை பொறுத்தவரையும் ஹெட் வீட்டில் 17 மேட்சஸ்க்கு 615 ரன் அடிச்சிருக்காரு. ஆனால் 47 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ T20 நல்ல ஒரு ஆவரேஜ்னு சொல்லுவேன். அண்ட் அது பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ 51 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 10 மேட்ச்சுக்கு 354 ரன்னும். செகண்டாக பேட் பண்ணுற பார்த்தீங்கன்னா 7 மேட்ச்சுக்கு 43 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 388 ரன்னும். ஸோ வெனுவல் அண்ட் ஹெட்வுட் ரெக்கார்டில் சரி நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய பிளேயர் பென் மெக்டர்மெண்ட். போத் இன்னிங்ஸ்லையும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்னு சொல்லுவேன். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 34-68 அப்படிங்கிறது ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் இருக்குது. ஸோ பென் மெக்டர்மெண்ட் மஸ்ட் பிக்னு நான் சொல்லுவேன் இந்த மேட்சை பொறுத்தவரை. வெனு ஆவரேஜும் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது 38 அண்ட் 32 43 அப்படிங்கிறது வெனு அண்ட் போத் ஹெட்வுட் ரெண்டுமே நல்லா இருக்குது. ஸோ மஸ்ட் பிக்காக நீங்கள் பென் மெக்டர்மெண்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நிக்கில் சௌத்ரி பொறுத்தவரையும் ஹெட் வீட்டில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 42 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 2 விக்கெட் எடுத்திருக்காரு நிக்கில் சௌத்ரி. ஸோ பேட்டிங்கில் பெருசாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் நிக்கில் சௌத்ரி எடுத்திருக்காரு. அண்ட் வெனுலையும் பொறுத்தவரையும் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் அண்ட் 96 ரன் எடுத்திருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ அந்த கான்ட்ரிபியூட் வந்திருக்கு. போத் இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு வெனுவில். அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அப்படின்னா கடைசி நடந்த மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச்சில் அவர் பவுல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 1 or 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. ஸோ அதில் விக்கெட்டுமே கிடைக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா 42 ஒரு விக்கெட், 20 ஒரு விக்கெட் அப்படிங்கிறது நிக்கில் சௌத்ரிக்கு கிடைச்சிட்டு. ஸோ வேலட் பிக் பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் லீக்ல 1 or 2 டீமில் நீங்கள் ரிஸ்க்கான ஒரு வைஸ் கார்டு ஆப்ஷனாக நீங்கள் அவர் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் டேவிட் பொறுத்தவரை ஹெட் வீட்டில் 11 மேட்ச் ப்ளே பண்ணி 236 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் லிட்டில் பிட் கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு டீம் டேவிட் பொறுத்தவரையும். வெனுவில் பார்த்தீங்கன்னா 22 மேட்ச்சுக்கு 398 ரன். அதில் குறிப்பாக நோட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அப்படின்னா நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கக்கூடிய பிளேயர் டீம் டேவிட். பட் ரீசன்ட் ஃபார்ம் தாங்க நோட் பண்ண வேண்டிய. இவரோட பேட்டிங் டவுன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த 4th ரவுண்டில் வரனால அதிகப்படியான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ வந்தாலுமே இயர்லி விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ இந்த சீசனில் அவர்கிட்ட வந்து பெருசாக ஒரு கான்ட்ரிபியூட்டர் இல்லை. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 30+ ரன் அடிச்சிருந்தார். மற்றபடி அவர் கேட்ச் பிடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இன்னும் ஒரு டர்ன் பெருசாக ரீசன் வரல. ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் அவர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் கிராண்ட் லீக்கில் ஒரு ரிஸ்க்கான பிளேயராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னும் ரிஸ்க் எடுத்து ஒரு டீம் கொலாப்ஸ் வர மாதிரி நீங்கள் டீமில் அவர் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கிறிஸ் ஜோர்டன் ஹெட் வீட்டில் 7 மேட்ச் ப்ளே பண்ணி 75 ரன் அண்ட் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 6 விக்கெட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் தான் 5 விக்கெட் வந்திருக்கு. 4 மேட்ச்சுக்கு ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவிலையும் பார்த்தீங்கன்னா 9 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டும் அதுவுமே செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ கிறிஸ் ஜோர்டன் பொறுத்தவரை செகண்டாக பவுல் பண்ணுறப்போ ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக இருப்பார். அப்படி ரீசன்ட் ஃபார்ம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். 16 ரன் அடித்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 17 ரன் அடித்து 2 விக்கெட் அப்படிங்கிறத கடைசியாக நடந்த ஒரு 2 மேட்ச்சில் விக்கெட் எடுத்துகிட்டே இருக்காரு. ட்ரீம் டீமுக்குள்ளேயே வந்துறாரு. கிறிஸ் ஜோர்டன் பொறுத்தவரையும் நிறைய அந்த ஸ்லோயர் வேரியேஷன் போடக்கூடிய பவுலர் அண்ட் ஹார்ட் ஹிட்டர், நல்ல ஃபீல்டருங்க, இல்லை லாங் ஆனில் தான் இருக்க போகிறாரு. ஸோ அதுலேயும் ஒரு கேட்ச் பிடிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. கிறிஸ் ஜோர்டன் மஸ்ட் பிக்னு சொல்லணும். போத் கிராண்ட் லீக் ஆர் ஸ்மால் லீக் ரெண்டுலேயுமே. நாதன் இல்லிஸ் பொறுத்தவரை ஹெட் வீட்டில் 10 மேட்ச் ப்ளே பண்ணி 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 7 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டும் நாதன் இல்லிஸ் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரை 26 மேட்ச்சுக்கு 36 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் தென் ஃபஸ்ட்டில் பவுல் பண்ணுறப்ப பாருங்கள் 18 மேட்ச்சுக்கு 28 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 8 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டும் நாதன் இல்லிஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ இவர் கடைசியாக ப்ளே பண்ண 3 மேட்சஸில் மேட்ச்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வந்து ஒரு 35 ரன் அடித்து 2 விக்கெட்டும் எடுத்திருந்தார். நாதன் இல்லிஸ் பேட்டிங்கில் எபிலிட்டி இருக்குது. பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணார் அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். ஏன்னா நிறையா இந்த டெத் ஓவரில் தான் வந்து பவுல் பண்ணுவார். ஸோ இப்போ விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு அமையும். அண்ட் நெக்ஸ்ட்டு ரேலி மெடிரேட் பொறுத்தவரையும் ஹெட் வீட்டில் 12 மேட்ச்சுக்கு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா 5 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில், 7 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ இதிலிருந்து தெரியுது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ண போகிறப்போ ரைலி மெடிரேத் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக இருப்பார். வெனுலையும் பார்த்தீங்கன்னா 27 மேட்ச்சுக்கு 37 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அதுவும் குறிப்பாக இருக்குது. 17க்கு 23 அப்படிங்கிறது அவரோட ரெக்கார்டாக வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாருன்னா ரைலி மெடிரேத் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக். ரைசன் ஃபார்ம் வைஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியது கடைசி நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா செகண்டாக பவுல் பண்ணார். அதனால் ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருந்தார். ஸோ இது இந்த 3 விக்கெட் எடுத்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணியிருந்தப்போ 3 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் அப்படின்னா ரைலி மெடிரேத் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். பெல்லி ஸ்டான்லிக் பொறுத்தவரை ஹெட் வீட்டில் 2 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அந்த 2 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. அண்ட் வெனுவில் பொறுத்தவரை 7 மேட்ச்சுக்கு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும் ஸ்டான்லிக் எடுத்திருக்காரு. ரீசன்ட் நோட் பண்ண வேண்டியது ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்ப
பார்க்குறப்போ கடைசியாக நடந்த 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமுக்குள்ளே எப்படியும் வந்துடுறாரு. இந்த மேட்சை பொறுத்தவரையும் செகண்டாக பவுல் பண்ணாராம் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் வக்கார் சலாம் கலீல் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஒரு விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரை 2 மேட்ச்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் அதிகப்படியான விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வக்கார் சலாம் கலீல் பொறுத்தவரையும் செகண்டாக பவுல் பண்ண போகிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா ஒரு 50 ஆப்ஷன்ஸில் அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் நோட் பண்ண வேண்டியது கடைசியாக அவர் பார்த்தீங்கன்னா 2-1-1 அப்படிங்கிற விக்கெட்டை எடுத்திருக்காரு. ஸோ நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். வக்கார் சலாம் கலீல் பொறுத்து நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். ஏன்னா பர்சன்டேஜஸும் ரொம்ப கம்மியாக பிக் பண்ணிருக்கக்கூடிய பிளேயர். ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நடுவில் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் ஷாட் ஹெட்வர்ட்டில் எடுத்துக்கிட்டோன்னா 12 மேட்ச்க்கு 489 ரன் 4 விக்கெட் அண்ட் 49 ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஆவரேஜ். ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா வச்சிருக்கக்கூடிய பிளேயர். ஒரு மஸ்ட் பிக்னஸ் சொல்லுவார். டபுள் ஆப்ஷன்ஸில் வந்துருவார். 1 or 2 ஓவரும் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் வந்து பவுல் பண்ண போகிறாரு. அண்ட் விக்கெட் ரெடிப்படை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 7 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 4 மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. வெனு ரெக்கார்டு பெருசாக இல்லைனாலும் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாரு, ஓப்பனிங்லேயும் அண்ட் பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்துறாரு. ஸோ மஸ்ட் பிக்னஸ் சொல்லுவேன். கிராண்ட் லீக் ஆர் ஸ்மால் லீக்கில் 2 லீக்கையும் மஸ்ட் பிக் மேட்ச் ஷாட் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ கேப்டன் ஆஃப் சேஃபான ஆப்ஷனுக்கு அவர் தான் ஒரு ஒர்த்தபுளான பிளேயராக இருப்பார். அண்ட் கிறிஸ்லின் பொறுத்தவரை ஹெட்வர்ட்டில் 17 மேட்சஸ்க்கு 51 ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. ஸோ 662 ரன். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ 63 ஆவரேஜும் செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 43 ஆவரேஜும் இருக்குது. ஸோ ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய பிளேயர் கிறிஸ்லின். அண்ட் வெனுலையும் பார்த்தீங்கன்னா 37 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ வெனு ரெக்கார்ட் அண்ட் ஹெட்வர்ட் ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கிறிஸ்லின் மஸ்ட் பிக்னஸ் சொல்லுவேன். அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பாருங்கள் கடைசியாக நடந்த மேட்சஸில் 88 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்துக்கூடிய ஒரு கிறிஸ்லின். அவரை நீங்கள் கிராண்ட் லீக்கில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டார்சி சார்ட்டை பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 3 மேட்சஸ்க்கு 79 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த செகண்டாக பேட் பண்ணுறப்போ அந்த 79 ரன் வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரையும் 34 மேட்ச்சுக்கு 1069 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 33 ஆவரேஜ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக பேட் பண்ணுறப்போ அந்த 38 ஆவரேஜ் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ டார்சி சார்ட்டுக்கு ஒரு ரெக்கார்டு பெருசாக எதுவுமே இல்லை. இதுவே செகண்டாக பேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய பிளேயர் டார்சி சார்ட். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம பார்க்குறப்போ கடைசியாக இருந்த ஒரு 4 மேட்ச்சில் 27, 22 அண்ட் 41 அப்படிங்கிறத இவரோட கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துட்ருக்காரு டார்சி சார்ட்டு. அண்ட் ஜாக் வெதர்லாண்டை பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 14 மேட்சஸ்க்கு 46 ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. ஸோ 504 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் நல்ல ஒரு ஆவரேஜ் எபோவ் 40க்கு மேலே இருக்குது. இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் 50 ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய பிளேயர். சேசிங்கில் நல்லாவே ஆடுறாரு. 250 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ சேசிங்கில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக் அவர் ட்ரை பண்ணி பாருங்கள். வெனுவில் பொறுத்தவரையும் 6 மேட்ச்க்கு 180 ரன் அண்ட் போத் இன்னிங்ஸில் ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்கூடிய பிளேயர். பட் ரீசன்ட் ஃபார்ம் தாங்க கடைசியாக நடந்த ஒரு 3 மேட்ச்சில் பெருசாக எதுவும் ரிட்டர்ன் ஸ்கோர் வரல. பட் அதற்கு முன்னால் 40 அந்த 50 அப்படிங்கிறத அடிச்சிருக்காரு ஜாக் வெதர்லாண்ட். ஒல்லிப்போ பொறுத்தவரை விக்கெட் கீப்பர்ஸ்லாம் வராரு. ஒரு மேட்ச் ஹெட்வர்ட்டில் ப்ளே பண்ணி 39 ரன். அது பார்த்தீங்கன்னா செகண்டாக வந்திருக்கு. பட் வெனுவில் இது ரெக்கார்டு இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் நோட் பண்ண வேண்டியது அண்ட் 12, 1, 39, 34 அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. ஸோ மேத்யூ வேட் அண்ட் மெக்டர்மட் தான் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே மோதிருப்பாங்க. ஸோ இவரை பொறுத்தவரையும் ஒரு 50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கில் நீங்கள் ஒரு ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அலெக்ஸ் ரோஸ் பொறுத்தவரை ஹெட்வர்ட்டில் 14 மேட்சஸ்க்கு 275 ரன் அண்ட் 25 ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய பிளேயர். அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அவரோட இம்பார்ட்டன்ஸ் நல்லாவே இருந்திருக்கு, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் வெனுவில் பொறுத்தவரையும் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 139 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ அவரோட கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. ஸோ அலெக்ஸ் ரோஸ் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பேட் பண்ணார் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் பூராக தான் இருந்தாலும் அவருக்கு ஒரு டவுன் அப்படிங்க. ஸோ வந்தார் அப்படின்னா ஒரு கம்மி பால் தான் கிடைக்க போகுது. இல்லைனா ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்துறாரு. ஸோ அப்போ அவர் அடாப்ட் பண்ணி வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுது. அதனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் ஜேம்ஸ் ஓவர்டனை பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 3 மேட்சஸ்க்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 35 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ அந்த 7 விக்கெட் வந்திருக்கு. அண்ட் செகண்ட் பேட்டிங்கில் வந்து 30 ரன் அடிச்சிடறாரு. வெனுவில் பொறுத்தவரையும் ஒரு மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ ஜெமி ஓவர்டன் பொறுத்தவரையும் ஒரு கம்பல்சரி பிக்கில் எடுத்துங்க. ஸோ பேட் அண்ட் பால் ரெண்டுலேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் நீங்களும் நோட் பண்ணால் தெரியும். 2 ரன் அண்ட் 2 விக்கெட் அண்ட் 1 ரன் விக்கெட் இல்லை. பட் 30 ரன் 2 விக்கெட் அப்படிங்கிறத எப்படினாலும் ஒரு விக்கெட் அல்லது 20 ரன் அடிச்சு ட்ரீம் புக்கில் வந்துடுவார். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அந்த ஸ்மால் லீக்லலாம் வரக்கூடிய அதிகப்படியான ஆப்ஷன்ஸ் வைஸ் ஓவர்டனுக்கு இருக்குது. அண்ட் அடுத்த ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தோன்னா ஹென்ரி டொரான்டன் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 5 மேட்ச்க்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் ஒரு மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ அந்த 2 விக்கெட் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இவர் ப்ளே பண்ண கடைசி நடந்த மேட்சஸில் அந்த 3 விக்கெட் 2 விக்கெட் அப்படின்னு எடுத்து ட்ரீம் டீமுக்குள்ளே கம்பல்சரியாக வந்துடுறாரு. ஸோ ஹென்ரி டொரான்டன் போத் இன்னிங்ஸ்லேயும் மஸ்ட் பிக்கு.
அண்ட் டாகட் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 7 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்டாக பால் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அது அதிகப்படியான 5 விக்கெட் வந்திருக்கு. வெஸ்ட் இண்டீஸில் பெருசாக விக்கெட் எதுவும் வரல. வெனுவில் பொறுத்தவரையும் ஒரு 4 மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அது செகண்ட் இன்னிங்ஸில் 4 மேட்ச் வந்திருக்கு. பட் ரீசன்ட் ஃபார்ம் நோட் பண்ண வேண்டியது, இவர் ப்ளே பண்ண எல்லா மேட்ச்லையும் ஒவ்வொரு விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு மேட்ச்சில் பேட்டிங்கில் வந்து அந்த லோயர் ஆர்டரில் 47 ரன் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ செகண்ட் பால் பண்ணார் அப்படின்னா டாகட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்து கேமரான் பாய்ஸ் பொறுத்தவரை ஹெட் வெட்டில் 9 மேட்சஸ்க்கு 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ 7 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டும், செகண்டாக பால் பண்ணுறப்போ 2 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும் டாகட் பார்த்தீங்கன்னா கேமரான் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரை 22 மேட்ச்சுக்கு 31 விக்கெட். அதில் செகண்டாக பால் பண்ணுறப்போ 14 மேட்ச்சுக்கு 21 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ 8 மேட்ச்சுக்கு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ டபுளாக அப்படியே பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பால் பண்ண போகிறார் அப்படின்னா கேமரான் பாய்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம் கடைசியாக மேட்ச்சில் மட்டும் ஒரு விக்கெட் எடுத்து 20 அடித்திருந்தார். மற்றபடி பேட்டிங்கில் ஒரு மேட்ச்சில் 29 ரன் கான்ட்ரிபியூட் பண்ணிருந்தார். மற்ற விக்கெட் பெருசாக இந்த சீசனில் அவர்கிட்ட எதுவும் கிடைக்கல. கிராண்ட் லீக்ல ரிஸ்க்கான பிளேயராக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைடி பாப் பொறுத்தவரை ஹெட் வெட்டில் 5 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 2 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக ரெக்கார்டு இல்லை. வெனுலையும் பொறுத்தவரையும் விக்கெட் எதுவும் எடுக்கல. பட் ரீசன்ட் ஃபார்ம் நோட் பண்ண வேண்டியது, கடைசி நடந்த மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அதற்கு முன்னால் விக்கெட் எடுக்கல. பட் ஒரு விக்கெட் ஆச்சு மேட்ச்சுக்கு எப்படியும் எடுத்து அந்த ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறாரு. லைடி பாப் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் பால் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ இப்போ 2 டீமுக்கான பிளேயர் வேண்டுகிற கட்டெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ பிளேயர் வைஸ் பேட்டெல்லாம் பார்க்கலாம். ஸோ யாருக்கு எங்கே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மேட்ச் ஆட் பொறுத்தவரையும் கிறிஸ் ஜோர்டன் கிட்ட 4 இன்னிங்ஸில் ஒரு முறை விக்கெட் எழுந்திருக்காரு. ஸோ நாதன் எல்லிஸ் கிட்ட 8 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ எல்லிஸ் வைஸ் மேட்ச் ஆட்டுக்கு ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது மாதிரி சலாம் கலீல் கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு மேட்ச் ஆட் பொறுத்தவரையும். அண்ட் கிறிஸ்லினை பொறுத்தவரையும் ஜோர்டனுக்கிட்ட 7 இன்னிங்ஸில் 4 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ ஜோர்டன் வைஸ் கிறிஸ்லின் ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நாதன் எல்லிஸ் கிட்ட ஒரு முறையும், ரைடி மெரிடித் கிட்ட ஒரு முறையும், அண்ட் சலாம் கலி கிட்ட முறையும், மேத் போயின் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முறையும் விக்கெட் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ நிக்கில் சௌத்ரி கிட்டையும் கூட ஒரு முறை கிறிஸ்லின் பார்த்தீங்கன்னா விக்கெட்டை அதிகப்படியான இழந்திருக்காரு. அதிக பேட்டில் பார்த்தீங்கன்னா ஜோர்டன் கிட்ட தான் இருக்குது கிறிஸ்லினுக்கு. அண்ட் டாச்சி ஷாட்டை பொறுத்தவரையும் நிக்கில் சௌத்ரி கிட்ட ஒரு முறையும், அண்ட் நாதன் எல்லிஸ் கிட்ட ஒரு முறை, அண்ட் ஸ்டான்லிக். ஸோ பார்த்தீங்கன்னா 6 இன்னிங்ஸில் 3 முறை பார்த்தீங்கன்னா பில்லி ஸ்டான்லிக் டாச்சி ஷாட்டோட விக்கெட்டை அதிகப்படியாக எடுத்திருக்காரு. ஸோ உங்களுக்கு ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுனா வாய்ப்புகள் இருக்குது. ஜாக் வெதரான் பொறுத்தவரையும் மெரிடத்துக்கிட்ட 5 இன்னிங்ஸில் 2 முறையும், அண்ட் பீட்டர் ஆர்ஜிலி கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. ஸோ லெக் ஸ்பின் கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது ஜாக் வெதரான் பொறுத்தவரையும். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒல்லி போப். ஸோ ஒல்லி போப் பொறுத்தவரையும் கிறிஸ் ஜோர்டன் கிட்ட 5 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. ஸோ லெஃப்டாக மார்த்தோட அகென்ஸ்டாக அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. 25 இன்னிங்ஸில் 7 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு ஒல்லி போப். அலெக்ஸ் ரோஸ் பொறுத்தவரையும் ஜோர்டன் கிட்ட 5 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ ஜோர்டன் வைஸ் நிறைய பேரை பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் அதிகப்படியாக எடுத்திருக்காரு. ஸோ ஜோர்டன் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக வந்துருவார். நாதன் எல்லிஸ் ஒரு முறையும் விக்கெட்டை எடுத்திருக்காரு. அண்ட் ஓவர்டன் பொறுத்தவரையும் நாதன் எல்லிஸ் கிட்ட ஒரு முறையும், அண்ட் சலாம் கலி கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை அதிகப்படியாக இருந்திருக்காரு. ஸோ லெஃப்டாக மாத்தோட அகென்ஸ்டாக அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. 19 இன்னிங்ஸில் 6 முறை பார்த்தீங்கன்னா விக்கெட்டை எடுந்திருக்காரு. மேத்யூ வேட் பொறுத்தவரை ஓவர்டன் ஒரு முறையும், அண்ட் டாகட் ஒரு முறையும், கேமரான் பாய்ஸ் கிட்ட ஒரு முறையும் அதிகப்படியான விக்கெட்டை இழந்திருக்காரு மேத்யூ வேட். அண்ட் மேத் ஓயின் பொறுத்தவரையும் மேட்ச் ஷாட்டுக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை ஒரு இன்னிங்ஸில் விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ லெஃப்டாக மாத்தோட அகென்ஸ்டாக ஒரு கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. ஷாயோப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓவர்டன் ஒரு முறையும், லெக் ஸ்பின்னுக்கிட்ட 46 இன்னிங்ஸில் 16 முறையும் அவரோட விக்கெட்டை ஷாயோப் விட்டுருக்காரு. அண்ட் பென் மெக்டர்மட் பொறுத்தவரையும் மேட்ச் ஷாட்டுக்கிட்ட 7 இன்னிங்ஸில் 2 முறையும், அண்ட் டொராண்டோன்ட்ட பார்த்தீங்கன்னா 3 இன்னிங்ஸில் ஒரு முறை, கேமரான் பாய்ஸ் கிட்ட ஒரு முறையும், லெஃப்டாக மாத்தோட போல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 61 இன்னிங்ஸில் 19 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு பென் மெக்டர்மட். நிக்கில் சௌத்ரி ஓவர்டன் கிட்ட பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. கேமரான் பாய்ஸ் கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் டீம் டேவிட் பொறுத்தவரையும் டாகட்டுக்கிட்ட 3 இன்னிங்ஸில் ஒரு முறையும், டொராண்டோன்ட்ட ஒரு முறையும், லைடி பாப் கிட்ட ஒரு முறையும் அவரோட விக்கெட்டை அதிகப்படியாக இழந்திருக்காருன்னு சொல்லுவேன் டீம் டேவிட். அண்ட் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் இந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நம்ம ரிஸ்க்கான சேஃபில் யாரெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம காமனான கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்தவரையும் ஸ்மால் லீக்கில் உங்களுக்கு ஆப்போனட் வருவாங்க ஜிம்மி ஓவர்டன், மேட்ச் ஷாட். இப்போ இந்த காம்பினேஷன் தான் உங்களுக்கு வந்திருப்பாங்க. ஸோ மேட்ச் ஷாட் கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஓவர்டனும், இந்த காம்பினேஷன் ஒரு 80% பேர் உங்களுக்கு சேஃப் ஆப்ஷனாக வந்திருப்பாங்க. ஸோ இவங்களை நீங்கள் சேஃபாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ரிஸ்க் கேப்டன் வைஸ் கேப்டன் கிராண்ட் லீக்கில் நம்ம யார் டிஃபரன்ஸில் ட்ரை பண்ண போகிறோம்னா, கிறிஸ் ஜோர்டன் ஒரு ரிஸ்க்கான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேத்யூ வேட் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ் லீனுக்கு ஒரு டீமில் வச்சு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். அண்ட் டொராட்டன் ஒரு டீமில் கொடுத்து பாருங்கள். நாதன் எல்லிஸ் ஃபஸ்ட்டு பால் பண்ண போகிறாருன்னா அவருக்கு ஒரு மேட்ச் டீமில் நீங்கள் ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் நீங்கள் ரிஸ்க்காக கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ அடுத்த பார்த்தோம் அப்படின்னா 6 கிராண்ட் லீக் டீமில் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னால், ஸோ அதை உங்களுக்கு நான் ஃபைனலாக நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த 6 கிராண்ட் லீக் டெமோ டீமுமே லைனப்ஸ் வரதுக்கு முன்னால் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க டீம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபைனலாக நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ டெலகிராம்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் கிராண்ட் லீக் டீம் 1 பொறுத்தவரையும் மேத்யூ வேட்,
பென் மெக்டர்மட் அண்ட் கிறிஸ்லின், டார்ச்சி சாட், கிறிஸ் ஜோர்டன், ஜிம்மி ஓவர்டன், நிக்கில் சௌத்ரி, வேன்லிக் ஸ்டான்லிக், டாகர், த்ரான்டன், நாதன் இல்லிஸ். இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டீம். இந்த டீமில் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்கா, மேத்யூ வேர்டுக்கு கேப்டன் ஆப்ஷனாகவும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்லினுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் இப்படி நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் என்ன வேறு ஏதாச்சும் ரிஸ்க் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டாகட்டுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கொடுத்து பாருங்கள். இல்லை ஸ்டான்லிக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இந்த பர்டிகுலர் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 2 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஒல்லி போப், ஷாய் ஹோப் அண்ட் பார்த்தீங்கன்னா டார்ச்சி சாட், மேத் ஓவன், கிறிஸ் ஜோர்டன் அண்ட் ஓவர்டன், மேட் ஷாட், நிக்கில் சௌத்ரி, த்ரான்டன், ரைடி மெடிரேத், சலாம் கலீல். இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய செகண்ட் டீம். இந்த செகண்ட் டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக மேட் ஷாட்டுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா நிக்கில் சௌத்ரி இவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் நான் கொடுத்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த டீமில் நீங்கள் வேறு ஏதாச்சும் ரிஸ்க்காக நீங்கள் அதர் ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்குன்னா சாய் ஹோப் இருக்கார், அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பார்க்கலாம். அதில் ஒல்லி போப்புக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் பென் மெக்டர்மட் அண்ட் கிறிஸ்லின் இவங்க 2 பேரும் தான் பேட்டிங்லேருந்து அதிகமாக எடுத்திருக்கோம். ஸோ மற்றபடி ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பவுலருக்கு இந்த டீமில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் கிறிஸ் ஜோர்டன், ஓவர்டன், நிக்கில் சௌத்ரி, டாகட், த்ரான்டன், ரைலி மெடிரேத், லைடி பாப், நாதன் இல்லிஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா சலாம் கலீல். இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய தேர்ட் டீம். இது மோஸ்ட்லி பவுலர்களுக்கு ஃபேவராக இருக்கும். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா த்ரான்டனுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாக, வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா இல்லிஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது இந்த காம்பினேஷன் பொறுத்தவரையும் இந்த ஒரு காம்பினேஷன் பொறுத்தவரையும் ஹோபர்ட் ஹரிகேன்ஸ் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு போல் பண்ணாங்கன்னா இது ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் இந்த டீமில் வேறு ஏதாச்சும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா லைடி போப்க்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். இல்லை கிறிஸ் ஜோர்டனுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் இந்த டீமில் கொடுத்து பார்க்கலாம். அண்ட் அடுத்த ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்க்குறப்போ டீம் 4 பார்த்துடலாம். ஸோ டீம் 4 பொறுத்தவரையும் இது வந்து பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக நான் அப்படியே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது அப்படியே ஆப்போசிட். அது இந்த டீம் பொறுத்தவரை தேர்ட் டீம் பொறுத்தவரை பவுலர், இது பேட்ஸ்மேனுக்கு. விக்கெட் கீப்பிங்கில் மேத்யூ வேர்ட், பென் மெக்டர்மட், ஒய்லி போப், கிறிஸ்லின், சாய் ஹோப் அண்ட் மேட் ஷாட், மேத் ஓவன், கிறிஸ் ஜோர்டன் அண்ட் ஓவர்டன் அண்ட் த்ரான்டன் அண்ட் இல்லிங்ஸ். இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 4வது டீம். இந்த 4வது டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக மேத் ஓவனுக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன் ஆப்ஷனாக, வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா டார்ச்சி சாட்டுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இன்னும் நீங்கள் இந்த இடத்துல ரிஸ்க்கான நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பென் மெக்டர்மட்டுக்கு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா கிறிஸ்லினுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் டீமில். அண்ட் டீம் 5 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் மேத்யூ வேர்ட் அண்ட் மெக்டர்மட், ஒல்லி போப், கிறிஸ்லின், கிறிஸ் ஜோர்டன், ஓவர்டன், மேட் ஷாட், நிக்கில் சௌத்ரி, த்ரான்டன், நாதன் இல்லிஸ், சலாம் கலீல். இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 5வது கிராண்ட் லீக் டீம். இந்த டீமை நான் கேப்டன் ஆப்ஷனாக ஓவர்டனுக்கும், வைஸ் கேப்டனாக நான் கிறிஸ் ஜோர்டனுக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். 2 பவுலிங் ஆல்ரவுண்டருக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ எப்படினாலும் பேட்டிங்கில் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ பவுலிங்லேயும் ஒரு கண்டிப்பாக அந்த டெத் ஓவரில் அவங்க தான் போட்டோ வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால அவங்களுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ண வச்சிங்கன்னா ரிஸ்க்காக சலாம் கலீலுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்னால் இந்த டீமில் நீங்கள் கொடுத்து பாருங்கள். இல்லை மேத்யூ வேர்டுக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் ஆப்ஷனாக கொடுத்து பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் டீம் பொறுத்தவரையும் பென் மெக்டர்மட் அண்ட் ஒல்லி போப், ஷாய் ஹோப், ஜாக் வெதர்லேண்ட் அண்ட் டார்ச்சி சாட், கிறிஸ் ஜோர்டன், ஓவர்டன், வென்லி ஸ்டான்லிக் அண்ட் டாகட், த்ரான்டன் அண்ட் மெரிடேத். இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக மெரிடேத்துக்கு கேப்டனாகவும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா டாகத்துக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பொறுத்தவரையும் ஹோபர்ட் ஹரிகேன்ஸ் ஃபஸ்ட்டு போல் பண்ணார் அப்படின்னா ரைலி மெரிடேத் கேப்டனாகவும், வைஸ் கேப்டன் டாகத்துக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா வெள்ளி ஸ்டான்லிக்கு இருக்கார், அவருக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். இல்லைனா ஜாக் வெதர்லாண்டுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த பர்டிகுலர் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேலிட் பிக்காக இருக்கும். ஸோ ஓகே, இந்த டீம் எல்லாமே நான் லைன் அப்ஸ் ஒருத்தரமாக கிரியேட் பண்ணிச்சிருக்க டீம். இந்த லைன் அப்ஸ் வந்ததுக்கப்புறம் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் ஃபைனலாக நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதற்காக நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.